ஏழாம் படைனாவே மருதமலை முருகன் தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட கோயில்ல, அதாவது மருதமலை முருகன் கோயில்ல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2000 இயர்ஸ் பிஃபோருக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் இப்போ வரைக்கும் பக்தர்களுக்கு, அதாவது அவர் இப்போ வரைக்கும் பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு சொன்னாங்க. நம்ப முடியுதான்? வாட் கௌதம் கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ரியல், பட் ஃபேக்கா ஒன்றும் சொல்ல கிடையாது. உண்மை இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் வந்திருக்கு. நீங்க யாரு போனாலும் சரி அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து அடிச்சு நான் சொல்றேன். இது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை முருகன் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே மயில் வாகனம் அப்படிங்கறத வாகனமா வந்திருக்கும். அதாவது முருகனோட வாகனமே மயிலா தான் வந்திருக்கும். பட் ஆனா இங்க மயில் கிடையாது, குதிரை. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த மருதமலை முருகன் கிட்ட வந்து இருக்கு. இதை பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து எப்படி என்ன பண்ணாரு, அந்த கோயிலுக்கு வந்து என்ன இருந்து இப்ப எப்படி அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது முதற்கொண்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் அந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஹாய் ஹலங்கட்டம் அண்ட் ஜி ஹச். ஏழாம் படை வீடு அப்படின்னு சொன்னாவே மருதமலையில இருக்கக்கூடிய முருகன் தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஞாபகம் வரும். அதை தாண்டி மருதமலை முருகன் அப்படிங்கிறதே ஒன் ஆஃப் த ஒரு அதாவது கேட்கும் போதே ஒரு வைப் வரும்ல, முருகன் பக்தர்களுக்கு வந்து தெரியும். அது கேட்கும் போதே ஒரு வைப் அப்படியே ஒரு மாதிரி வந்து உடனே செய்யும். இப்படிப்பட்ட அந்த மருதமலை முருகன் கோயில்ல வந்து பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தாரு. இவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தாரு. பட் ஆனா இப்ப 2000 வருஷம் ஆஃப்டர், அதாவது நான் சொல்றது வந்து 2000 வருஷத்துக்கு 2000 இயர்ஸ் பிஃபோர், இப்ப நான் கரெக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 இயர்ஸ் ஆஃப்டர். இப்ப வந்து அவரு பக்தர்களுக்கு இப்ப வரைக்கும் காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. இது எப்படி கௌதம் உண்மை? ஒரு நபர்னால எப்படி 2000 வருஷம் வரைக்கும் வந்து வாழ முடியும்? அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மீன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து எப்படி சாத்தியம் கேட்டீங்க அப்படின்னா, பட் ஆனால் அது உண்மையா வந்து நடக்குது. அதை தாண்டி பக்தர்களுக்கு தினம் வந்து லக் இருக்கு அப்படின்னா உங்களால கண்டிப்பா அதை நீங்க வந்து பாப்பீங்க வர அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அது எப்படி அப்படிங்கறதான ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வந்து வரும். மருதமலையில அதாவது பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகை, அது பாம்பாட்டி சித்தர் ஒரு கேவ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த குகையில தான் வந்து இவர், இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பல ஆயிரம் வருஷங்களா, அதாவது நான் சொல்றது 2000 வருஷம், அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இருந்திருப்பாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து அந்த மருதமலையில இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்தனால, அவரோட பேர்னால அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு குகை அப்படிங்கிறது பேரா வந்து விழுந்துச்சு. பாம்பாட்டி சித்தர் குகை, பாம்பாட்டி சித்தர் கேவ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ஒரு குகையில தான் வந்து அவர் வந்து வாழ்ந்தாரு. அவர் வந்து வாழும் போது அவர் சுத்தி பாம்புகளா வந்து எப்பவுமே வந்து இருக்கும். பட் ஆனா அவர் எதுவுமே வந்து பண்ணாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஒன் ஆஃப் அவரே வந்து சித்தர், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லும் போது, சித்தர் அப்படின்னாவே சிவனுக்கு சிவனாலதான் சித்தராகவே வந்து மாறுவோம். அதை தாண்டி முருகனுக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதாவது ஏழாம் படை வீடு மருதமலை முருகனுக்கு பக்கத்துல, முருகனுக்கு கீழே வந்து இருக்காரு அப்படிங்கிற போது இதை நம்ம யோசிக்கும் போதே பல விஷயங்கள் வந்து இதுல வந்து தெரிய வருது உங்களுக்கு அப்படிங்கிறது. பட் அங்க எப்படி கௌதம் இதை வந்து பார்க்க முடியும் கேட்டீங்க அப்படின்னா, அங்க ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதாவது அவரோட குகை நீங்க வந்து பார்க்க முடியும், உள்ள போயெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு மேல இருந்து ஒரு அப்பரான ஒரு பிளேஸ்ல இருந்து அது வந்து உங்களால பார்க்க முடியும். அங்க வந்து பாறை, மரங்கள், செடிகள், அந்த அப்படியே வந்து சின்ன சின்ன மரம், செடி, கொடியா வந்து அப்படியே இருக்கும். அங்க உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால பாம்பாட்டி சித்தர் வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னா அங்க வந்து பாம்பு வந்து போகும், கண்டிப்பா கருணாகமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாம்பு வந்து அந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகும், போகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அடிச்சு நான் சொல்றேன். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இதை பார்த்தவங்க பல பேர் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி நான் இன்னைக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமே இப்ப ரீசெண்ட் டைம்ல என்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு வந்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னனாலதான் வந்து நானே எனக்கு வந்து வீடியோ வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் போயிருக்கேன் முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு இதை பத்தி டீட்டெயிலா வந்து தெரியாது. சரி ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்டதான் இந்த ஒரு வீடியோ. இது உண்மையிலேயே வந்து இது நடக்குது. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது வந்து உண்மையான ஒரு முருக பக்தரா இருக்கட்டும் சரி, இல்ல அது கிடையாது அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்ததுக்கான மக்களுக்கு இன்ன வரைக்கும் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மேல வராது, செய்யாது, எதுவுமே பண்ணாது, மக்களை எதையுமே ஒண்ணுமே பண்ணாது. அது பெஸ்டாட்டி இருக்கிற இடத்துல இருந்து கிராஸ் ஆகி போகும். அது கண்டிப்பா உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பீங்க. அதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அந்த சித்தரை பார்த்ததுக்கான சமம் தான் அப்படிங்கறத எல்லாருமே இதை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து இதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓவராலா நீங்க வந்து
அந்த பாம்பாடி சிதறியே பார்க்கறதுக்கான சமம் வந்து ஈடு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அவர் தான் உங்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதை ஒரு சைட்ல வச்சாலும் இந்த உலகத்துல எங்க, அதாவது நீங்க மலேசியா எடுத்தாலும் சரி, எங்க எடுத்தாலும் சரி, நம்மளோட ஊர்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க முருகன் கோயில் இருந்தாலும் சரி, முருகனோட வாகனம் மயிலாக தான் வந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், இந்த மாதிரி பல சொல்லிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே முருகனுக்கு வாகனம் அப்படின்னா மயில் தான். பட் ஆனால் இங்க 7ஆம் படை வீடு மருதமலை முருகன்ல முருகனோட வாகனம் வந்து மயில் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. மயில் கிடையாது. பின்னென்ன கௌதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எலியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எலி வந்து விநாயகருக்கு நான் ஒரு இதுக்கு சொன்னேன். பட் ஆனால் உண்மையான வாகனம் எது அப்படின்னா மருதமலை முருகனுக்கு குதிரை தான் உண்மையான வாகனம். புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசெல்லாம் கிடையாது. இது நிறைய பேத்துக்கு தெரியும். பட் ஆனால் தெரியாதவங்க இருக்கீங்க. அதுக்காண்டி நான் சொல்றேன், உண்மையிலேயே மருதமலை முருகனுக்கு வாகனம் வந்து குதிரை தான். குதிரையில தான் அவர் வந்து போவார் செய்வார் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இது நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் நான் சொல்றேன். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட ப்ரூஃபோட நான் இப்ப இருக்கிறவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாத்துக்குமே நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்டா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கறத நமக்கெல்லாம் சொல்லிட்டு போன மாதிரி தான் வந்து 1969 இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மருதமலை முருகன் கோயில்ல துணைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவி வந்திருக்கும். அதுல வந்து மருதமலை முருகன் கோயில வந்து ஒரு ஷாட் வந்திருக்கும். அதாவது ஷாட் மீன்ஸ் ஒரு சீன்ஸ் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. அங்க முருகனை வச்சு அவர் வந்து கீழே உட்காந்து வேண்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த சீன்ல எக்ஸாக்டா அந்த ஷோ ஆயிட்டு இருக்கிற வீடியோ வந்து போயிட்டு இருக்கல. இந்த சீன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை வந்து கை குழந்தை வந்து அழுதுட்டு வந்திருக்கும். அது பக்கத்துல பாம்பு வந்து நிற்கும். இந்த பாம்பை வந்து நிக்கிறதுக்காண்டி இது வந்து ஒரு சீன் ஆக்சுவலா வந்து இது வந்து ஷூட் பண்ணும்போது இப்படிதான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் டேரக்டரோட மோட்டிவும். அதை தாண்டி இப்படிதான் அந்த சீன் வந்து அமையணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இங்க என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பாம்பை அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த படம் எடுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை, அந்த பாம்பை வந்து மயில் வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போய் அங்கிட்டு வந்து போடணும் இல்ல கொத்தணும் செய்யறது தான் அங்க ஒரு ஷாட்டே. பட் ஆனா அந்த ஷாட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இதுக்குன்னே வந்து கிட்டத்தட்ட 3 பீகாக் 3 மயிலை வந்து வெல் ட்ரெயின்டு பயங்கரமான ட்ரெயின் பண்ண மயிலை வந்து கூட்டு வந்து அங்க வந்து வச்சிருந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த மயில் வந்து 3 மயிலுமே வந்து பாம்பு கிட்ட போறதுக்கே வந்து பயந்துருக்கும். சீரியஸா சொல்றேன், பாம்பு கிட்ட போறதுக்கே வந்து பயந்துருக்கும். இது எத்தனை பேத்துக்கு தெரியும் கிடையாது. இது வந்து உண்மையான ரியல் இன்சிடென்ட். அந்த படம் பார்த்தவங்களுக்கு கூட நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. இந்த படம் வந்து 1969 அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படிங்கிறது இப்போ நீங்க கணக்கு எடுத்து பார்த்தாலும் பார்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80-70 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருந்திருக்காங்க. அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டைரக்டருக்கு வந்து என்னடா பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண 3 மயில கூட்டு வந்து வெல் ட்ரெயினோட கூட்டு வந்து அவ்வளோ காசு கொடுத்து வந்து கூட்டு வந்து அதுவே வந்து பாம்பு கிட்ட போறதுக்கு வந்து பயப்படுது. பின்ன எப்படிடா அந்த ஷாட் நம்ம எடுக்க போறோம், என்னடா பண்ண போறோம் அந்த சீன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்படியே கஷ்டத்துல அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்திருக்காரு. இப்படி சொன்ன உடனே அது எங்க டைரக்டா முருகனை கேட்டுருச்சா அப்படின்னே வந்து தெரியல. அங்க 7ஆம் படை மருதமலை முருகன் கோயில் மேல கோபுரத்தில், அதாவது அந்த கோபுரத்துக்கு மேல இருந்த மயில் வந்து இவர் கூட்டம் வர அது டைரக்டா முருகனுக்கு அடிச்சான்னு தெரியல. முருகனே கீழே இறங்கி வந்த மாதிரி முருகனோட மயில் அங்க இருந்து டைரக்டா பறந்து வந்து கீழே அந்த பாம்பு கிட்ட அதே ஷாட் அந்த பாம்பை வந்து கொத்தி கையில காலில் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய் தர இழுத்துட்டு போய் கொத்தி அங்க வரைக்கும் தூக்கி போட்டுரும். அதான் இப்ப நீங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க வந்து பார்த்துட்டு இருந்ததுதான். இது உண்மையிலே ரியலா நடந்த ஒரு சம்பவம். இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எங்க போய் தேடி பார்த்தாலும் சரி, எதுல நீங்க போய் எடுத்தாலும் சரி, இதுதான் ஒரு உண்மையான விஷயம். பட் ஆனா இதை வந்து ட்ரெயின் பண்ணி தான் வந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது, ட்ரெயின் பண்ணி எடுக்க கிடையாது. இது உண்மையிலே ரியலா நடந்த சம்பவம். அது அப்படியே படம் பிடிக்கப்பட்டுச்சு, அது அப்படியே பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் உண்மையான ஒரு விஷயமே. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கம்மிங் வீடியோஸ்ல வந்து வந்துட்டே இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி பல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் புதுசாக மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் லிங்க்ஸ் கொடுக்குறேன். போய் மறக்காச்சு கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மோர் தென் வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே வந்திருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ், அந்த மாதிரி கோயிலை பற்றியும் சரி, இல்லை ஹிஸ்ட்ரிஸ் மிஸ்ட்ரிஸ் எதுனாலும் சரி, உங்களுக்கு எது வேணும் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக அது வீடியோவை மாற்றி உங்களுக்காண்டி வரப்படும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து நீங்கள் போகலாம். பாய்.